தேங்காய் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கொப்பரை உற்பத்தி தடைபட்டு 500க்கும் மேற்பட்ட உலர்களங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 20,000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருவம் தவறிய மழை, வெள்ளை ஈ தாக்குதல், வாடல் நோய் எதிரொலியாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் தேங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்தி 1/3 பங்கு குறைந்துவிட்டதால் அவற்றின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் கொப்பரை உற்பத்திக்கான தேங்காய்களின் வரத்து தடைபட்டுள்ளதால் காங்கேயம், சென்னிமலை, ஈரோடு பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட உலர்களங்களில் கொப்பரை உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 20,000 பேர் சொந்த ஊர்களுக்கும் மாற்றுப் பணிகளுக்கும் சென்றுவிட்டனர். எஞ்சிய சிலருக்கு வாரத்தில் ஓரிரு நாட்கள் மட்டுமே வேலை கிடைக்கிறது. எங்களுக்கு வேலையே இல்லைங்க. வாரம் எப்படியே 2,400 2,500 வாங்குவோம். அந்த இப்போ வந்துங்க வாரத்தில் 2 நாளைக்கு வேலை இருக்குது, பெரிய பிரச்சனை. அது வெவ்வேறு வேலை தான் கொடுக்குறாங்க. அந்த வேலை இல்லைங்க. எங்களுக்காக சரி இத்தனை நாள் வேலை செஞ்சாங்க, பாவனி என்ன வாண்டுவாங்க அப்படின்னு சொல்லிங்க வாரத்தில் 2 நாளைக்கு வேலை கொடுக்குறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு மட்டும் வெட்டி வருங்க. வெறும் 4 காய் மட்டும்தான் மரத்தில் வந்து வெள்ளை ஈக்கல்னால பயங்கரமான பாதிப்பு. 8 மாதம் ஆச்சுங்க காய்க்கு உடப்புக்கு வந்து பருப்பு கொப்பரையாகன்றது 8 மாதம் ஆச்சுங்க. உடப்பே நின்று போச்சுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு காய் விற்றுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு காயோடைய விலை. கடந்த ஆண்டு கிலோ 90 ரூபாயாக இருந்த 1 கிலோ கொப்பரை தேங்காயின் விலை தற்போது கிலோ 180 ரூபாயை கடந்துள்ளது. 30,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 டன் தேங்காய் விலை 60,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தென்னை மரங்களில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த அரசும் வேளாண் துறையும் போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்கின்றனர் விவசாயிகள். பயன்பாடு வந்து நம்ம தேங்காயினோட முதல் பயன்பாடு தேங்காய் பருப்பு, தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருந்தது. இப்போ எப்படின்னா தேங்காயும் நிறைய விளையுது. ஒன்று இளநீ அந்த மாதிரி நிறைய. இப்போ கர்நாடகா பொறுத்தளவுக்கு இளநீ ரொம்ப ஜாஸ்தியாக விளையுது. அப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் குறையுது. ப்ரொடக்ஷன் குறைவில் எங்களுக்கு உடைக்கிறதுக்கு வர்றது தேங்காய் ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஒன்று. அடுத்த காரணம், இன்னொரு காரணம் எடுத்திங்கன்னா அந்த இலை சுருட்டுப்புழு, அந்த கரும்பூச்சின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அது ஒன்று அதிகமான காரணம். குருத்து முறிதல் ஒரு நோய். இந்த ரெண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. தற்போது கொப்பரை களங்கள் வெறிச்சோடி கிடக்கும் நிலையில் மீண்டும் இயல்பு நிலை எப்போது திரும்பும் என தெரியாமல் காத்திருக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். சன் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் எஸ். குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.